பஞ்சாபில் தரம்சாலா கிரவுண்டில் ஒரு மிக முக்கியமான மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குது. டெல்லியும் பஞ்சாபும் மோதுறாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ச் இந்த ஐபிஎல் சீசனுக்கு. இதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் வருது. 10 ஓவர் தான் முடியுது. அப்போ ஃப்ளட் லைட் எரியாமல் போகுது. டிவிலெலாம் பார்த்த விஷயம், எப்பா ஃப்ளட் லைட் எரியலப்பா, அதனால் மேட்சே முடிச்சிருவோம், அந்த லைட்டை உடனே சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரியலாக அங்கே பல விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் பல வீடியோஸ் வைரல் ஆகுது. ஏன்னா அந்த கிரவுண்டில் நேராக பார்க்குறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் போயிருப்பாங்கல்ல, அவங்க எல்லோரும் சொல்கிறாங்க, எப்பா எங்களை அவசரமாக வெளியே போக சொல்கிறாங்க அப்படின்னு வீடியோலாம் எடுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. அதை தாண்டி ஒரு சியர்லேடி சொல்கிறாங்க, எப்பா எல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்க்கலப்பா, எல்லாம் குண்டு போட்டுருவாங்க அப்படின்னு கூச்சலிட்டு ஓடுறாங்க அப்படின்னு ஒரு சியர்லேடி அப்படி நடந்து போயிட்டு வீடியோ போடுவாங்க. இது எல்லாம் பயங்கர வைரல் ஆகுது. அந்த கிரவுண்டே ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி தாங்க டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கிரவுண்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பஞ்சாபில் தரம்சாலா அப்படின்னு சொல்லப்படுற இடம். இது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அட்டாக்கு, பகல்காம் அட்டாக் நடக்குது. இந்த அட்டாக் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியா பயங்கரமான பதிலடியாக புதன்கிழமை விடிய காலம் கொடுக்குறாங்க. இப்படி பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர்லேயும் பயங்கரமான அட்டாக் நடக்குது. பாகிஸ்தானில் சில இடங்கள்லேயும் இந்தியா பயங்கரமான அட்டாக் நடத்துகிறாங்க. இந்த அட்டாக் நடக்கிறது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கா, அவங்க பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்பா நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்களா, நாங்கள் அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு 15 இடத்த சூஸ் பண்ணி அவங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்படி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா, இந்தியா சும்மா இருக்குமா, எல்லாத்தையும் காலி பண்ணுது. நீங்கள் ட்ரோன் அனுப்புறியா, அதெல்லாம் இங்கே ஒன்றும் அட்டாக்லாம் பண்ண முடியாது, நாங்கள் காலி பண்ணுறோம் அப்படின்னு எல்லாத்தையும் இந்தியா பயங்கரமாக காலி பண்ணுது. அவங்களோட ட்ரோனு எதுவுமே இந்தியாவை தாக்காத அளவுக்கு நம்மளோட ஆர்மியில் உள்ளவங்க எல்லோரும் பயங்கரமாக வேலையை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நோஸ் கட்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்தியன் சோல்ஜர்ஸ் பயங்கரமாக எல்லாத்தையும் பண்ணுறாங்க. இப்படி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பஞ்சாபில் தரம்சாலாவில் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் 100 கிலோமீட்டராக என்னன்னு தெரிலங்க எக்ஸாக்டாக, அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டிங்கன்னா இது மாதிரி சில இடங்களில் மின்தடை ஏற்படுது. எதுக்காக பார்த்துட்டிங்கன்னா, பாகிஸ்தான் சூஸ் பண்ணுற இடங்கள்லாம் அப்படி எல்லையை ஒட்டிய இடங்களாக இருக்குது. பஞ்சாப் இந்தியாவுக்குள்ளே இருக்குல்ல, இது கிட்டத்தட்ட பாகிஸ்தானோட 500 கிலோமீட்டர் எல்லையை ஷேர் பண்ணுது. இதே ராஜஸ்தான் பார்த்துட்டிங்கன்னா 1000 கிலோமீட்டர் என்னங்க. அது மாதிரி குஜராத் கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர். இப்படி எல்லையை ஷேர் பண்ணுது பாகிஸ்தானோட. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி எல்லை ஓரங்கள் இடங்கள்லாம் நம்ம அடிப்போம் அப்படின்னு பாகிஸ்தான் முடிவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு எப்படி வாகுவாக இருக்கோ அதை வச்சு அடிக்கிறாங்க. ஆனால் இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாருக்கும் பதிலடி கொடுக்குறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த எல்லையோர மாவட்டங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கு மின்தடையை கொடுக்கறது. ஏன்னா அவங்க அட்டாக் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுறது, இது மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறாங்க. பஞ்சாப்லேயே சொல்கிறாங்க, இது மாதிரி போலீஸெல்லாம் யாரும் லீவ் போடக்கூடாது அப்படின்னு பல விஷயங்கள் சொல்கிறாங்க. நிறைய இடங்கள் விமானம் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறாங்க. அங்கே உள்ள இடங்கள் கிட்டத்தட்ட 24 விமான நிலையமோ என்னமோங்க, எல்லாத்தையும் நிறுத்துகிறாங்க. இங்கே எந்த விமானமும் வராது அப்படின்ட்டு. இந்த தரம்சாலாவை சுற்றி எதுவும் இறங்க முடியாது. அப்படியே இந்த தரம்சாலா ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு வைங்களேன். ஏன்னா இங்கே போய் கிரிக்கெட் எப்படி ஆட முடியும், இப்படியே ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது. அங்கே போய் ஒரு ஐபிஎல் நடத்தணும் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு என்ன செயல் அப்படின்னு சொல்கிறது. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஐபிஎல்லை நடத்துகிறவங்க இது மாதிரி அடுத்த மேட்ச்சு மும்பைக்கும் பஞ்சாபுக்கும் இங்கே நடக்க போகிறதில்ல, அது அகமதாபாத் கிரவுண்டுக்கு மாற்றிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இங்கே இப்போ வீரர்கள் எல்லோரும் வந்துடுறாங்க. இது மாதிரி இங்கே மேட்ச்சை நடத்துறதுக்கு எல்லோரும் இங்கே வந்துடுறாங்க. இன்னமும் அந்த மேட்ச்சை வேறு இடத்துக்கு மாற்ற முடியாதுல்ல. அதனால இன்றைக்கி மட்டும் இங்கே நடக்கட்டும் அப்படின்னா இந்த மேட்ச் ஆரம்பிக்குது. இந்த மேட்ச் ஆரம்பிக்கும் போதே பயங்கரமான மழை பெய்யுது. அந்த மழை முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் லேட்டாக தான் மேட்ச்சை ஆரம்பிக்கிறாங்க. பஞ்சாப் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணது நல்லா ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம டீப்பாக போகிறதில்ல. 10 ஓவர் தாங்க முடியும். அப்போ பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளட் லைட் ஆஃப் ஆகுது. ஏன்னா நைட் நேரம் கண்டிப்பாக லைட் இருந்தால் தான் மேட்சே ஆட முடியும். 2 ஃப்ளைட் லைட் பயங்கரமாக ஆஃப் ஆகுது. இப்படி ஆஃப் ஆனோடனே எல்லோரும் வீரர்கள் எல்லாம் உள்ளே போகிறாங்க. அந்த விளையாட்டு வீரர்கள் இப்படி உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே லைவ் கட் பண்ணிடுறாங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்னு யாருக்கும் தெரியல. இங்கே சொல்கிறது என்னென்னா, இது மாதிரிப்பா அந்த லைட்டு எரியலை, தொழில்நுட்ப காலர்னால இந்த மேட்சே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஆளாளுக்கு ஒரு பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது நடக்குது. ஆனால் சரி ஓகே, இதுதான் போல் லைட்னால மேட்ச்சை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சது. சரி நான் ஒன்று என்ன பண்ணேன்னா, சரி கிரிக்பஸில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதில் ஒன்று போட்டிருப்பாங்க. முதல்ல செக்யூரிட்டி ரீசன்னால் மேட்சை
கால் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து போட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதையும் வந்து மாற்றிட்டாங்க. சரி ஓகே, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லோரும் வீடியோ போட ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி அங்கே கிரவுண்டுக்கு போன ஆயிரக்கணக்கான மக்கள், பஞ்சாபை சப்போர்ட் போனவங்க இருப்பாங்கள்ல, அவங்க எல்லோரும் வந்து சொல்கிறாங்க இது மாதிரி வந்து வெளில போச்சுனாங்க செக்யூரிட்டி ரீசனுக்காக அப்படின்னு வந்து எல்லோரும் வீடியோ போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி மக்கள் வந்து அவசரமாக வந்து வெளில போகிறாங்க. ஒரு ஆள் வந்து கிரவுண்டில் வந்து சொல்கிறாப்புல எல்லோரும் வெளில போங்க அப்படிங்கிற வீடியோ எல்லாம் வந்து வைரல் ஆனிச்சு வந்து அதெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுது. அந்த சியர் லேடி சொன்னல, அந்த லேடி வந்து சொல்கிறாங்க இது மாதிரி எல்லாம் மக்கள் எல்லாம் வந்து அலறிட்டு போகிறாங்க, குண்டை போட போகிறாங்க அப்படிலாம் வந்து சொல்லிட்டு போகிறாங்க, ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது அப்படின்ட்டு அந்த சியர் லேடி வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து நடந்துட்டு போவாங்க. இது எல்லாம் நடக்குது. அந்த விளையாட்டு வீரர்களையும் வந்து பத்திரமா வந்து கூட்டு போகல, அதுக்கான பணிகளும் நடக்குது. அந்த அளவுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே வந்து அந்த தரம்சாலா கிரவுண்டு வந்து இருக்குது. என்ன பண்ண முடியும், இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இருக்குல்ல. ஏன்னா பாகிஸ்தான் ட்ரோன் அட்டாக் நடத்துகிறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதுக்கு பதிலடியெல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது பதிலடினா அவங்க ட்ரோன் அட்டாக் பண்ணால் அதை வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க, எந்த ஆபத்தும் இல்லாமல். பட் இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள், ஒரு 30,000 பேரை கூட இருந்தாலும் அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா அத்தனை பேரோட உயிர் வந்து சிக்கலாயிடும். அதனால எல்லாரையும் அவசரமாக வந்து வெளியேற்றுறாங்க. இது எல்லாம் வந்து ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. பட் வந்து இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸு இதிலெல்லாம் வந்து எதுவும் சொல்லலை. இப்போ அது மாதிரி ஃப்ளட் லைட் வந்து இல்லைப்பா, அதனால் வந்து மேட்சை வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த வீரர்களையும் வந்து பத்திரமா வந்து அவங்க எங்கே ஹோட்டலில் இருந்தாங்களோ அங்கேயும் வந்து அனுப்பிவிட்றாங்க. அதை தாண்டி வந்து ட்ரெயின் அனுப்பிவிட்றதாகவும் கேள்வி, இது மாதிரி அந்த இடத்துல இருந்து வந்து டெல்லிக்கு வர வைக்கிறதுக்கு. இது எல்லாம் வந்து நடந்துக்கிட்டே வந்து இருந்துக்கிட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இப்போ அந்த ஐபிஎல் வந்து நடக்குது. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட்டு பயங்கரமான அட்டாக்கை பாகிஸ்தானை நோக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது, எல்லாத்தையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.